இந்த மாதிரி ஃபுட் பாக்ஸ், அதாவது ஃபுட்டெல்லாம் வாங்கினா கொடுப்பாங்க குட்டி குட்டி பாக்ஸ், அந்த பிளாஸ்டிக் பாக்ஸை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸுடைய மூடியில் இந்த மாதிரி நீல வாக்கில் இருக்க மாதிரி ஹோல்ஸ் வந்து தேவையான அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவுக்கு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து கவர் பண்ணோம் அப்படின்னா கிஃப்ட் ரேப்பர் கட் பண்ணி ஒட்டி விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மூடியில் நீங்கள் அழகாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்பூன்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் தான் ஆர்கனைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் போட்டிருக்க ஹோல்ஸில் இந்த 5 ஹோல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்ற ஹோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எத்தனை ஹோல்ஸ் வந்து போடுறீங்களோ அத்தனை ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரே ஒரு ஆர்கனைசரில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்பூன் வரலும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இந்த மாதிரி ஸ்பூன்லாம் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ஆர்கனைசர் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிஸ் ஆகாமல் இருக்கும். தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பழைய டூத் ப்ரஷ்லாம் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. அந்த டூத் ப்ரஷை சூப்பராக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதனுடைய அந்த ப்ரஷ் போர்ஷனை மட்டும் தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய போர்ஷனை இந்த மாதிரி வந்து நெருப்பில் காமிச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை மேலே அந்த ப்ரஷில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இந்த மாதிரி டீ ஷேப்பில் இருக்க மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு ஒட்டினீங்கன்னா போதும், ஈஸியாக ஒட்டிக்கும். வேறு எந்த பொருளும் இதுக்கு பயன்படுத்த தேவையில்லை ஒட்டுறதுக்கு. இதை வந்து ஒரு சூப்பரான க்ளீன் ஸ்டிக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டோரு, விண்டோஸ், அதுக்கப்புறம் ஸ்விட்ச் போர்டு, இந்த மாதிரி இடுக்கான பகுதிகளெலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். டஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் க்ளீன் பண்ணாலும் போகவே போகாது. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் இந்த ப்ரஷை யூஸ் பண்ணி சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ டஸ்ட் இருந்தாலும் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்ரூம் விண்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குப்பியில் தூக்கி போடக்கூடிய ஒரு பழைய ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான குட்டி க்ளீனிங் ஸ்டிக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் க்ளீன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு க்ளீன் பண்ணும்போதே தெரியும். இந்த மாதிரி டோரில் இருக்கக்கூடிய டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். குழந்தைங்களுடைய ஸ்நாக்ஸ் பாக்ஸாக இருக்கட்டும், டிஃபன் பாக்ஸாக இருக்கட்டும், உடஞ்சிருச்சு அப்படின்னு தூக்கி போட்டுருவோம். அப்படி உடஞ்சி போன அந்த டிஃபன் பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஷாக்ஸ் தான். இந்த மாதிரி எலாஸ்டிக்லாம் போயிருக்கக்கூடிய அந்த ஓல்டு ஷாக்ஸை எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸில். அந்த ஷாக்ஸுடைய அந்த மேல் பகுதி இருக்கு இல்லைங்களா, அதாவது அந்த எலாஸ்டிக் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த போர்ஷனை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாங்க. பாட்டம் போர்ஷனை இந்த டிப்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறதில்ல, டாப் போர்ஷனை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த எலாஸ்டிக் இருந்த அந்த போர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த டிஃபன் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பாக்ஸை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு விட்டுற போகிறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அழகாக வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணுறதால நம்ம கிஃப்ட் ரேப்பரோ இல்லை வந்து வேறு எதுவுமே வந்து ஒட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஓல்டு ஷாக்ஸ் இருந்தால் போதும், சூப்பராக வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை வந்து ஒரு சூப்பரான ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க. நான் எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி பெயிண்ட் பாட்டிலாக இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி டேப் ரோல்ஸையும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்ஸில் மணிகள்லாம் போட்டு வச்சிருப்பீங்களா, அதையுமே இதில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. தேவைப்படும் போது டக்குனும் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வடக்கரண்டிலாம் உடஞ்சிருச்சு அப்படின்னா தூக்கி போட்டாதீங்க. அந்த வடக்கரண்டி இந்த மாதிரி தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களாம் விளையாடுவாங்க இல்லைங்களா, அந்த டாய் இருக்கும் பாருங்கள், அந்த டாயில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த வடக்கரண்டியை இதுக்கு மேலே வந்து ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினீங்க அப்படின்னாவே ஈஸியாக ஒட்டிக்கும். அடுத்தது இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் கவர் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு லேஸ் எடுத்திருக்கேன். அந்த லேஸை டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அழகாக சிங்கிள் லேயர் மட்டும் அந்த லேஸை ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்காக ஓட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்குன்றதுக்காக தான் ஓட்டுறது, வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து அந்த லேஸை வந்து சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வடக்கரண்டி உடஞ்சிருச்சுன்னா அதை அழகாக வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும். பாருங்கள், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இந்த பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூண்டுலாம் நம்ம போட்டு வைப்போம், அந்த பூண்டு, ஆனியன், இது எல்லாத்தையுமே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஆர்கனைசர். உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பன் இருக்கிறதால உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் நிறையவே இருக்கும். ஆனியனாக இருக்கட்டும், பூண்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே போட்டு வைக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி பூண்டு, ஆனியன்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வெளியே போய் பேஸ்கெட் கடையில் வாங்காமல் நம்ம வீட்டில் உடஞ்சிருக்கக்கூடிய இந்த வடகரண்டியை யூஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வடகரண்டி ஏதாச்சும் உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னா போதும், ஒரு சூப்பரான பிளேட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துருக்க எல்லா ஸ்டிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஹைட் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2 ஸ்டிக்ஸை கீழே வச்சு விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்ஸை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த டிப்ஸுக்கு நீங்கள் ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து ஒவ்வொரு ஸ்டிக்காக அழகாக லைனாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் உங்களுடைய டைனிங் டேபிளில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய காஃபி பிளேட்டாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம காஃபியோ டீயோ குடிக்கும்போது அந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் உங்களுக்கு காஃபி காரை வந்து இருக்கும். அது வந்து அந்த டேபிளில் வந்து அப்படியே படிஞ்சிரும். இல்லை தரையில் வச்சாலோ டேபிளில் வச்சாலோ அந்த காஃபி காரை வந்து அப்படியே படிஞ்சிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு
இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட் வந்து ஒரு 4-5 செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய டைனிங் டேபிளில் காஃபி கரை படியவே படியாதுங்க. இந்த மாதிரி அந்த பிளேட்டை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் உங்களுடைய காஃபி கப்ஸை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பிளேட் வந்து ஹீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தாங்குங்க. தேவைப்பட ட்ரை பண்ணி இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஜஸ்ட் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னருக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 2 கலர்ஸ் வந்து பெயிண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து க்ரீன் கலர், இன்னொன்று வந்து ரெட் கலர். ஃபர்ஸ்ட் க்ரீன் கலரில் இந்த மாதிரி ஜிக்ஸாக லைன்ஸ் வந்து சுற்றிலுமே போட்டு விட்டுருக்கேன் இந்த கண்டெய்னரை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது ரெட் கலர் பெயிண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டில் நம்ம ஜிக்ஸாக லைன்ஸ் வந்து போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு கீழேயும் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சுற்றிலுமே இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு டிசைன் வந்து கிடச்சிரும். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி பெயிண்ட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு கிஃப்ட் ரேப்பர் வச்சு நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்டெய்னரை சுற்றி. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. தாரா நாகராஜன், ஜீவிதா, கீதா ஜெய், யுவராஜ், ஜெய்ஷு சுஜி, அன்னபூரணி, சார்சங், வசந்த் வேலன், துர்கா, கனகவல்லி சோலை ஆனந்தன், கண்கலை ஃபேமிலி, ஜெயபால், சத்யா, கண்ணன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த கண்டெய்னர் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க. நம்ம டேட்ஸ்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா, இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை குப்பையில் போடாமல் இந்த மாதிரி அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த கண்டெய்னரை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மொபைல் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். மொபைல் மட்டும் இல்லை, மொபைல் சார்ஜரையும் வச்சு இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் ரொம்பவே பெருசாக இருக்கிறதால இந்த மாதிரி ஒரு ஹூக் வந்து சுவிட்ச் போர்டு பக்கத்தில் செட் பண்ணிக்கோங்க. அந்த ஹூக்கில் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் சார்ஜ் போடுறதுக்கு இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஒரு சூப்பரான ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டாண்டில் நீங்கள் மொபைலை வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் போட்டு முடிச்ச பிறகு உங்களுடைய சார்ஜரையும் இந்த பாக்ஸில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 0 காஸ்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸாக மாற்றிக்கலாங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பூஜா வெசல்ஸ்லாம் வந்து ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பூஜை பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான லிக்விட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துருக்க பூஜை பாத்திரத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய், குங்குமம், மஞ்சள் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத்தோ இல்லை பேப்பரோ வச்சு தொடச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு செங்கல் எடுத்துக்கலாம். அந்த செங்கல் துண்டை இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் வாஷ் பண்ண யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா சபீனா, அது வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே லெமன் எடுத்துருக்க. அந்த லெமனை வந்து ஜூஸ் பிழிஞ்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த அளவுக்கு பூஜை பாத்திரங்கள் எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த பொருட்களுடைய அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லெமன் ஜூஸ் ஆட் பண்ண பிறகு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நுரைச்சி வரும். இப்போ நம்ம இந்த கலவையை யூஸ் பண்ணி பூஜை பாத்திரங்களை ஈஸியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. நம்ம கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலவையை யூஸ் பண்ணி பூஜை பாத்திரங்களை தேய்ச்சிக்கலாங்க. ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் ரிசல்ட். நீங்கள் தேய்ச்சி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஜீரோ, அன்னபூரணி, அமுலியப்பன், புவனேஸ்வரி, தங்கம் அடிப்போலி, தினகரன், ரித்தி, கிருஷ், கனகவல்லி சோலை ஆனந்தன், விஜயலட்சுமி, தாரா நாகராஜன், ஜீவிதா, கீதா ஜெய், ஜெய்ஷு சுஜி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கலவையை அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் இந்த பூஜை பாத்திரங்களை அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு உங்கள் கைகளாலேயே மெல்ல மெல்ல தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்க பூஜை பாத்திரங்கள் பளிச்சுன்னு வந்து ரிசல்ட் கிடைக்குங்க. பாருங்கள், நான் எந்த மாதிரி தேய்க்கிறேன்னு சொல்லிட்டு கை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரப்பரோ இல்லை வந்துட்டு வேறு எந்த பஞ்சுமே யூஸ் பண்ணலை. கையை யூஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா போதும். ரொம்ப வந்து ப்ரெஷராக வந்து தேய்க்க வேண்டியதும் இல்லைங்க. லைட்டாக தேய்ச்சி எடுத்திங்கனாவே போதும், பளிச்சுன்னு வந்து ரிசல்ட் கிடைச்சிருங்க. இந்த 3 பொருள் இருந்தால் போதும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்களை தங்கம் போல் ஜொலிக்க வைக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தேய்ச்சி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, ட்ரிங்கிங் வாட்டர், அந்த தண்ணியை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் ரிசல்ட் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நான் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் வந்து நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா பளிச்சுன்னு வந்து சூப்பராக வந்து தங்க மாதிரி உங்களுடைய பூஜை பாத்திரங்கள் ஜொலிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இனிமேல் கை வலிக்க பூஜை பாத்திரங்கள்லாம் தேய்ச்சிக்கிட்டு இல்லாமல் இந்த மாதிரி செங்கல் தூளையும் சபீனா பவுடர் அதுக்கப்புறம் எலுமிச்சை ஜூஸ் இந்த 3 பொருள் இருந்தால் போதுங்க, சூப்பராக வந்து பூஜை பாத்திரங்களை தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்தது பாருங்கள். இந்த மாதிரி இருந்த பூஜை பாத்திரத்தை நான் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பளிச்சுன்னு தேய்ச்சி எடுத்துட்டேங்க. உங்களுக்கும் தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சிருப்போம் இல்லைங்களா கண்ணாடி கிளாஸ்லாம், அந்த கண்ணாடி கிளாஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கண்ணாடி கிளாஸ்க்கு மேலே நான் வந்து ஒட்டுறதுக்காக ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டை எடுத்திருக்கேன். அந்த அட்டையை இந்த கண்ணாடி கிளாஸுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து அந்த லேயரை வந்து பிரித்து எடுத்தீங்க அப்படின்னா சென்டரில் உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக வந்து மடிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து எடுத்த பிறகு இந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், கரெக்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த கிளாஸுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த அட்டையை வந்து ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு கடையில் காசு கொடுத்து கலர் பேப்பரோ இல்லை கிஃப்ட் பேப்பரோ வாங்கி ஒட்டுறதுக்கு பதிலாக வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த அட்டையை வந்து அழகாக ஒட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்பவே சிம்பிளான டிப்ஸ் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த கிளாஸை வச்சு ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஒட்டிக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பாட்டம்லலாம் எதுவுமே வைக்க வேண்டியது, இது கிளாஸ் அப்படின்றதால பாட்டமில் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இதுக்கு மேலே நான் வந்து 2 கலரை வந்து பெயிண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். அழகாக வந்து அந்த க்ரீன் கலர் பெயிண்ட்டை வந்து டாப்லையும் ரெட் கலர் பெயிண்ட்டை வந்து கீழே பாட்டம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ராஜி, மங்கை, முத்து, சித்து, அன்னபூரணி, பானுமதி, சாசங், சகாயா, ஃப்ளோஃபியா, மரியா, காளிராஜ், ஜெய்ஷு, சுஜி, கீர்த்தனா, பாரதி, முகிஷா ஸ்ரீ, முத்து பெரியசாமி, கனகவள்ளி, சோலை ஆனந்தன், ஆயிஷா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், டாப்பில் வந்து நான் க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ரெட் கலர் பெயிண்ட்டை வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் அழகாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு நல்லா வந்து ஒரு ½ hour வந்து ஃபேன் காத்திலே வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஆறிடும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ரிமோட் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக வேண்டான்னு வச்சிருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி கிளாஸை யூஸ் பண்ணி சூப்பரான ரிமோட் ஸ்டாண்ட் நம்மளே நம்ம வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை நம்ம கடையில் காசு கொடுத்து தான் வாங்கணுன்றது இல்லைங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே கூட நம்ம ரீசைக்ளிங் பண்ணி சூப்பராக வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போச்சும் பால் காசும் பொழுதோ இல்லை ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து அடிப்பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கை வலிக்க தேய்ச்சா கூட போகவே போகாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அடிப்பிடிச்சிருக்கக்கூடிய பாத்திரத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வாஷிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எந்த போர்ஷன் வரலும் அடி பிடிச்சிருக்கோ அந்த போர்ஷன் கவர் ஆகிற அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து இந்த மாதிரி அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த தண்ணியை வந்து கீழே கொட்டிடலாம். கொட்டிட்டு நம்ம நார்மலாக எப்போவுமே ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கொதிக்க வைக்கும்போதே பாத்திரத்தில் படிஞ்சிருக்க அந்த விடாப்பிடியான கரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து பிஞ்சு வந்துடும். ஸோ அப்படி மிச்சம் இருக்கக்கூடிய போர்ஷனை நீங்கள் தண்ணியை வந்து கீழே கொட்டிட்டு நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்கன்னா போதும். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த அடிப்பிடிச்சிருக்கக்கூடிய போர்ஷனில் இருக்கக்கூடிய கரை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். நீங்கள் கை வலிக்க தேய்க்க வேண்டியதே இல்லைங்க. இந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதை கீழே கொட்டிட்டு லைட்டாக தேய்ச்சி கொடுங்க. எல்லா அழுக்குமே ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். உங்களுடைய அந்த பாத்திரமும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி மாறிடுங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சுட்டேன். லேசாக தாங்க தேய்ச்சேன். எல்லா அழுக்குமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எப்பவும் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அடியில் படிஞ்சிருந்த எல்லா கரைகளுமே ரிமூவ் ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி அடிப்பிடிச்சிருக்கக்கூடிய பாத்திரங்களை ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கை வலிக்காமல் அதுவும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வாஷிங் பவுடர் மட்டும் சேர்த்து தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா போதும். பளிச்சுன்னு மாறிடுங்க பாத்திரம்லாம். எந்த அளவுக்கு புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி குண்டான்லாம் கூட இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பழைய பூட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி துருப்பிடிச்சு போயிருக்க லாக் ஆகாமல் யூஸ் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய பூட்டுகளை நம்ம தூக்கி குப்பையில் தாங்க போட்டுருவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பூட்டை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம இந்த பூட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் இதை பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி இந்த பூட்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலை வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை நம்மளுடைய வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக வந்து உங்களுடைய நேம் வந்து வாசிக்கப்படுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு நல்லா வந்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாங்க. நான் வந்து பெயிண்ட் பண்ணி ஆற வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ வந்து க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இந்த லாக்கை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஊதுவத்தி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஊதுவத்தி அப்படி இல்லைனா இதே மாதிரி ஊதுவத்தி மாடல்லே இருக்கும் இல்லைங்களா, கொசுவத்தி, அதையுமே வச்சு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் ஊதுவத்தி ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வச்சிருப்போம். பட் நம்ம ஊதுவத்தியோ கொசுவத்தியோ ஒன்றுக்கு மேற்பட்ட ரூம்களில் ஏற்ற போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஊதுவத்தி ஸ்டாண்ட் இருக்காது. ஸோ அப்போ இந்த மாதிரியான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை ஊதுவத்தி ஸ்டாண்டாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த லாக் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த கீ போடுற அந்த ஹோல்ஸில் இந்த ஊதுவத்தி இன்செர்ட் பண்ணி நீங்கள் கீழே வச்சு இந்த ஊதுவத்தி ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை குழந்தைங்களாம் இருக்காங்க ஊதுவத்தியில் கை வச்சிருவாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணியும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு அந்த லாக் இருக்கு இல்லைங்களா, அந்த கொக்கி மாதிரி இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஊதுவத்தி ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. அதே மாதிரி அந்த லாக்குக்கு உள்பக்கமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே லாக் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் வழியாகவும் நீங்கள் இந்த ஊதுவத்தியை வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டைரக்ஷனில் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இனிமேல் பூட்டு பழசாயிடுச்சு அப்படின்னு தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பாட்டிலை வந்து நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி டாப் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கத்தி ஹீட் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த மூடியோட இந்த டாப் போர்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம கத்தியில் கட் பண்ணதால கொஞ்சம் அப்படியே பிசு அங்கங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ பார்க்க நீட்டாக இருக்கு இல்லைங்களா.
இல்லைங்களா, இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக டெக்கரேட் பண்ணலாம்னு தோணுச்சு. ஸோ அதனால் கலர் டேப் எடுத்திருக்கேன். அந்த கலர் டேப்பை இந்த மாதிரி அந்த வாய் பகுதியில் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க. அடுத்தது ஒரு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஹோல்ஸ் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை யூஸ் பண்ணி சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஆர்கனைசரை நம்மளுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சின்ன பொருள் தான். இதில் எந்தெந்த பொருள்லாம் வச்சு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டு இதை பாத்ரூமில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம சோப்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூடியை கழட்டிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வடிஞ்சு கீழே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை சோப்புக்கு பதிலாக வேறு எந்த பொருட்கள்லாம் வச்சு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சோப்புக்கு பதிலாக ஷாம்பு பேக்கெட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஷாம்பு பேக்கெட்ஸை இந்த ஆர்கனைசரில் போட்டு நீங்கள் ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ காஃபி தூள் பேக்கெட்ஸை ஒவ்வொன்றா எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியுங்க. இப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் இன்னொரு பொருள் கூட போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். காஃபி தூள் பேக்கெட்டுக்கு பதிலாக குக்கர் விசில்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சேஃப்டி பின்ஸ், ஏர் பேண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பொருட்களை போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நம்ம வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. இன்ஸ்டண்ட்டாக வந்து மெகந்தி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக வந்து மெகந்தி வாங்கி தான் வைப்போம். அப்படி சம்டைம்ஸ் வந்து மெகந்தி வாங்க முடியாத சுச்சுவேஷனில் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அந்த லெமன் ஜூஸ் கூட நல்லா டார்க்காக இருக்கக்கூடிய குங்குமத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த லெமன் ஜூஸில் அந்த குங்குமத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எப்போவுமே மெகந்தி வைக்கிற மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த லெமன் ஜூஸும் இந்த டார்க்காக இருக்கக்கூடிய அந்த குங்குமமும் போதுங்க. நீங்கள் சூப்பராக வந்து மெகந்தி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். குங்குமத்தை சூஸ் பண்ணும்பொழுது மட்டும் நல்லா டார்க்காக இருக்கக்கூடிய குங்குமமாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து நல்லா டார்க்காக வந்து கிடைக்கும். பாருங்கள், நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து அழகாக வந்து மெகந்தி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எமர்ஜென்சிக்கு எப்போச்சும் டக்குன்னு தேவைப்படுது, அவசரத்துக்கு தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சூப்பராக மெகந்தி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. ஓல்டு கிளாத் ரீயூஸ் ஐடியாஸ், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ரீயூஸ் ஐடியாஸ், ஓல்டு பேங்கிள்ஸ் ரீயூஸ் ஐடியாஸ், அது மட்டும் இல்லைங்க நிறைய கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பூஜா வெசல்ஸ் கிளீனிங் டிப்ஸ், நிறைய எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் வச்சு முடிச்சிட்டேன். இதை வந்து ஒரு ½ hour வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ½ hour கழிச்சு நீங்கள் உங்களுடைய ஹேண்ட்ஸை எப்பவும் போல் வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாங்க. நீங்கள் எடுக்கிற குங்குமத்துடைய அந்த நிறத்தை பொறுத்து தான் உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெகந்தி வந்து நல்லா பிடிச்சிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. இல்லத்தரசிகளுக்கெல்லாம் பயனுள்ள ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இது. நம்ம நார்மலாகவே டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ரைஸ் வந்து வடிச்சிக்கிட்டு தான் இருப்போம். ஸோ அந்த ரைஸ் வடித்த தண்ணி, அதாவது சாதம் வடித்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி குப்பையில் ஊற்றிடுவோம் அப்படின்னா மாட்டுக்கு வச்சிருவோம் இல்லைங்களா. இந்த ரைஸ் வடித்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இந்த ரைஸ் வடித்த தண்ணியை வந்து நம்ம குப்பையிலையோ இல்லை கீழேயோ ஊற்றாமல் இந்த மாதிரி நம்ம ஷாம்பூலாம் மிக்ஸ் பண்ணி அந்த வாட்டரை வந்து ஏருக்கு அப்ளை பண்ணி தலையை வந்து வாஷ் பண்ணோம், தலைமுடியை வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஏர் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஏரும் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். நம்ம டைரெக்டாக ஷாம்புவை அப்படியே தலையில் அப்ளை பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முடியை வந்து பாதிக்கிறதுக்கும் அந்த முடி வேர்களை பாதிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம சாதம் வடித்த தண்ணியில் அந்த ஷாம்புவை வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பை 3 பேர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே அதிக அளவில் உங்களுக்கு ஷாம்பு வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் நம்மளுடைய ஏருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இந்த சாதம் வடித்த அந்த கஞ்சியில் நம்ம ஷாம்புவை மிக்ஸ் பண்ணுறதால ஷாம்பு யூஸ் பண்ணுறதால முடி கொட்டும் இல்லைங்களா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் வச்சிருப்போம். அதே மாதிரி வெளியே வந்து கார்டன்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட ஒரு பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி ப்ரஷ் மாதிரி வச்சிருப்போம். அந்த ப்ரஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மந்த்லேயே அப்படியே வந்து அந்த ப்ரஷ் எல்லாமே வளைஞ்சு போயிடும். பெருக்கும் பொழுது அந்த குப்பைகள் சேர்ந்து வரவே வராது. பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ மறுபடியும் புதுசாக ப்ரஷ் வாங்குவோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் அந்த ப்ரஷ்ஷை நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போட்டு விட்டுடுங்க. போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் பழைய சீப்பு இருக்கும் இல்லைங்களா, யூஸ் பண்ணாத சீப்பு, அந்த சீப்பை வச்சு இந்த மாதிரி நீங்கள் வளைஞ்சிருக்கக்கூடிய அந்த ப்ரஷ்ஷை அழகாக வந்து தலை சீவுற மாதிரி சீவி விடுங்க. இந்த மாதிரி சீவி விடும்போது அந்த ப்ரஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருந்த மாதிரியே உங்களுக்கு அழகாக வந்து ஸ்ட்ரைட் ஆகிடுங்க. ஜஸ்ட் நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டு அழகாக இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சீவி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய ப்ரஷ் வந்து புது ப்ரஷ் மாதிரி ஆகிடும். அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பழைய ப்ரஷ்ஷை நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி கூட ரீயூஸ் பண்ணிக்க முடியுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளியே நம்ம கார்டனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளாஸ்டிக் தொடப்பு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்க முடியும். அதையுமே இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டு வச்சு நீங்கள் அழகாக வந்து சீப்பு வச்சு வாரி விட்டீங்க அப்படின்னா புதுசு மாதிரி மாறிடுங்க. நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அந்த சீப்பை வச்சு சீவி விட்டுட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்.
நம்ம 2 மாதத்துக்கு ஒரு முறை இதை காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி கூட ரீயூஸ் பண்ணிக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருந்த பழைய ப்ரஷ்ஷை நம்ம ஹாட் வாட்டரில் போட்ட பிறகு அந்த பிளாஸ்டிக்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக மாறி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கீ பாட்டில்ஸ், அதாவது நெய் பாட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதும் தூக்கி போட்டுருவோம். அந்த கீ பாட்டில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா அதை சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சிக்கன் 65 மசாலா அப்படி இல்லைனா ரெட் சில்லி பவுடர்லாம் வாங்கணும் அப்படின்னா அந்த பேக்கெட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சிருப்போம். கொஞ்ச நாளில் அந்த பேக்கெட்டுக்குள்ளே பூச்சிகள் வண்டுகள்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கீ பாட்டில்ஸில் அந்த மசாலா பொருட்களை கொட்டி விட்டுட்டு அந்த மசாலா பேக்கெட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய நேமை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு டேப் இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி டேப், அந்த டேப்பில் அந்த ஸ்டிக்கரை வந்து இந்த மாதிரி வெளிப்பக்கமாக இருக்க மாதிரி, அதாவது நேம் வெளிப்பக்கமாக இருக்க மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த டேப்பை வந்து அந்த பாட்டிலில் ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பாட்டிலில் என்ன பொருள் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்றத படித்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதால ரொம்பவே அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் வீட்லையும் கீ பாட்டில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.